மார்க் ஈஸியா வாங்கிடலாம். இந்த இணைக்கும் வார்த்தைகள் என்னன்றதை பாருங்க. அதாவது ஆல்தோ இருந்தாலும், அண்ட் மற்றும், ஆஸ் இருப்பதால், பிகாஸ் ஏனென்றால், பட் ஆனால், ஹவ் எவர் இருப்பினும், அதர்வைஸ் இல்லை என்றால், சின்ஸ் இருப்பதால், தேன் விட, தட் என்று, தென் பிறகு, therefore ஆகையால், so ஆகையால். therefore-க்கும் so-க்கும் ஒரே மீனிங் தான். if இருப்பதால், unless ஒழிய, when பொழுது, where அங்கே அல்லது இங்கே. இது வேர் கேள்வியில வரும்பொழுதுதான் எங்கே என்ற மீனிங் வரும். இங்கே இணைக்கும் வார்த்தை வரும்போது அங்கே அல்லது இங்கே என்ற மீனிங் வரும். அடுத்து while அப்படின்னா பொழுது. whileக்கும் whenக்கும் ஒரே மீனிங். yet அப்படின்னா இன்னும். neither nor அப்படின்னா இதுவும் அல்ல அதுவும் அல்ல. either or அப்படின்னா இது அல்லது அது. நிறைய பேர் இதை either orன்றாங்க. ஆக்சுவலா either or கிடையாது, either or. அடுத்து as soon as அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தம். as if அப்படின்னா போல. thus இதனால். despite மேலும். so that ஆகையால். on account of அப்படின்னா காரணத்தின் பெயரில் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சிலதா இருக்கு, அதையும் பாருங்க. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பாத்துருங்க. பாருங்க, instead of அப்படின்னா பதிலாக, in spite of அப்படின்னா இருந்த போதிலும், due to அப்படின்னா காரணத்தினால், in case of அப்படின்னா ஒருவேளை அப்படின்னு அர்த்தம், in search of அப்படின்னா தேடுதலில், on the other hand அப்படின்னா இன்னொரு புறம் அப்படின்னு அர்த்தம். who whom இது ரெண்டும் பாருங்க கேள்வி கிடையாது. who கேள்வியில தான் யார், whomனா கேள்வியில யாரை. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இணைக்கும் வார்த்தையா வரும். இணைக்கும் வார்த்தையா வரும்போது என்ன மீனிங் வரும்னா அவன் அவள் அப்படின்ற மீனிங் வரும். whomக்கு அவனை அவளை அப்படின்னு வரும். இங்க whose பாத்தீங்கன்னா whoஸும் இணைக்கிற வார்த்தை தான். இந்த whose பாத்தீங்கன்னா இணைக்கும் பொழுது அதனுடைய அவனுடைய அவளுடைய என்ற மீனிங் வரும். இந்த which இருக்குல்ல, whichம் அப்படிதான். whichக்கு பாத்தீங்கன்னா இணைக்கும் போது அதனுடைய, விச்சுக்கு அதை இதைன்னு வரும். இந்த ஹூம் அவனை அவளை வரும். இந்த விச்சு பாத்தீங்கன்னா அதை இதைன்ற மீனிங்ல வரும். வாட்டுக்கு என்னன்ற மீனிங் வரும். இந்த ஹவும் பாத்தீங்கன்னா இணைக்கிற வார்த்தை தான். இதெல்லாம் கேள்வியா வரும்போது தான் அதோட ஒரிஜினல் மீனிங் வரும். இதெல்லாம் வாக்கியத்துல இணைக்கும் போது வேற மீனிங்ல வரும். சரியா? இப்போ இதே பாருங்க, இதான் லிங்கர்ஸ், அதாவது இணைக்கும் வார்த்தைகள். இப்போ இந்த இணைக்கும் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல அந்த இப்ப நான் காமிச்சேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேசேஜ் காமிச்சேன். அந்த பேசேஜ் கொடுக்கும்போது அதுல எதெல்லாம் லிங்கர்ஸோ, அதாவது எதெல்லாம் இணைக்கிற வார்த்தையோ அதை எடுத்து நீங்க தனியா எழுதலாம். முதல்ல இது நீங்க பைஹார்ட் பண்ணணும். இதுல உள்ள வார்த்தைகள் அதுல வரும்போது அதை எடுத்து எழுதிங்கன்னா ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம். இப்போ கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கல்ல லிங்கர்ஸ், அதாவது இணைக்கும் வார்த்தைகள் பாத்தீங்கல்ல, அந்த இணைக்கும் வார்த்தைகள் இந்த பேசேஜ்ல எங்கெங்க வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, ராம் அண்ட் கோபால், இங்க அண்ட் வந்திருக்கா. சோ அண்ட் என்ன அப்படின்னா இணைக்கும் வார்த்தை. ஓகேவா? ராம் அண்ட் கோபால் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். போத் ஆஃப் தெம் லிவ் இன் த சேம் நெய்பர்ஹுட். இங்க அடுத்து பாருங்க, இந்த வாயில் வந்திருக்கு இல்லையா, இந்த வாயில் என்னன்னா லிங்கர். நான் லிஸ்ட்ல கொடுத்திருக்க இதெல்லாம். while Ram is tall, Gopal is short. இங்க since Ram, இங்க since பாருங்க, since என்னன்னா இணைக்கும் வார்த்தை. Since Ram is tall, he plays volleyball better than Gopal. While இங்க again இந்த while பாருங்க இணைக்கும் வார்த்தை. While Gopal is good at English, Ram is good at Tamil. On the other hand, இந்த on the other hand இருக்கு இல்லையா, சோ இதுவும் என்னன்னா லிங்கர் நான் கொடுத்திருக்கேன். on the other hand both are good at art. சோ இது போல பாருங்க, இது போல பேசேஜ்ல நீங்க எதெல்லாம் இணைக்கிற வார்த்தையோ அதை எடுத்து எழுதுனீங்கன்னா 5க்கு 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது செக்ஷன் சி, ரைட்டிங் பார்க்க போறோம். ஓகே, இப்ப நாம செக்ஷன் பி பார்க்கலாம். செக்ஷன் பி ல பாருங்க ரைட்டிங். சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்க சப்ளிமெண்டரியில இருந்து அல்லது நான் டீடைல்ல இருந்து கேட்கிற கேள்விகள் தான். மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். அதாவது இந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, இதை படிச்சு பார்த்துட்டு இதுல முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்து நோட்ஸ் எழுதினீங்கன்னா இதுக்கு 5 மார்க். இதை நீங்க ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பார்த்தாதான் உங்களால நோட்ஸ் எடுக்க முடியும். இதுல உள்ள முக்கியமான கருத்துக்களை மட்டும் நீங்க எடுத்து எழுதினீங்கன்னா ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம். இது உங்க நான் டீடைல்ல இருந்து கேட்கறதா. இப்போ அடுத்து என்ன கேள்வின்றத பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. பி,
rewrite the statements in meaningful cogent order. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 6 வாக்கியம் கொடுத்துருவாங்க. இந்த கேள்வி என்னன்னா, ஒரு 6 வாக்கியம் கொடுத்துருவாங்க. இந்த 6 வாக்கியமும் ஆர்டர் மாறி இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாக்கியத்தையும் படிச்சு எது முதல் நடந்த விஷயம், எது ரெண்டாவது நடந்த விஷயம், எது மூணாவது, அது போல ஆர்டர் படி எழுதணும். இதை நீங்க கரெக்ட் ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா ஈஸியா இல்ல 6 மார்க் வாங்கிடலாம். இப்போ இதை படிச்சு பாருங்க. பட் இதே தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது எக்ஸாமுக்கு, வேற இதே போல கொடுப்பாங்க. நீங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஆர்டர் எழுதணும். கவனிங்க. இப்போ he could not walk அப்படின்னு இருக்கு, his foot was swollen அப்படின்னு இருக்கு. So he was taken to the hospital. Ram broke his ankle during the hockey match. The doctor performed an operation on him. It was very painful. இப்போ என்ன ஆர்டர்ல வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ராம் broke his ankle during the hockey match. இதான் ஃபர்ஸ்ட் வரணும். அதாவது ராம் வந்து ஹாக்கி மேட்ச்ல அவன் மூட்டை உடைச்சுக்கிட்டான். அடுத்து என்ன ஆர்டர்னா, ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் என்னன்னு சொன்னா, his foot was swollen, அவருடைய காலு வீங்கிடுச்சு. அடுத்து it was very painful, ரொம்ப வலி இருந்தது. அடுத்து he could not walk, அவனால நடக்க முடியல. so he was taken to the hospital, அதனால அவனை ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. கடைசியா the doctor performed an operation on him, டாக்டர் அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாரு. சோ பாருங்க, இந்த ஆர்டர்ல நீங்க எழுதினாதான் இது போல படிச்சு பார்த்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டு முதல் எது நடந்தது, ரெண்டாவது நடந்தது, இது போல நீங்க இந்த ஆர்டர் படி எழுதினீங்கன்னா இதுக்கு ஈஸியா 3 மார்க் வாங்கிடலாம். இது 6த்துல ஒன்னொன்னுக்கும் 1.5 மார்க், அவ்வளவுதான், வேற எதுவும் விஷயம் கிடையாது. புரியுதா? இப்ப அடுத்தது என்னன்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. சி பாத்தீங்கன்னா, develop the hints into a readable passage, give it a suitable title. அதாவது இந்த பேசேஜை படிச்சு பார்த்து அதுல கொடுத்திருக்க ஹிண்ட்ஸை நீங்க டெவலப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பொருத்தமான தலைப்பு கொடுத்தீங்கன்னா இதுக்கு 5 மார்க். அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல கொடுத்திருக்க ஹிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஹிண்ட்ஸை டெவலப் பண்ணி விரிவா ஒரு 3 பேராகிராஃபா எழுதி அந்த விஷயம் எதை பத்தி, இப்ப கொடுத்திருக்காங்க இல்லையா பேசேஜ், இந்த பேசேஜ் வந்து எதை பத்தின்றத படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பொருத்தமான தலைப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்கு 5 மார்க். இது வந்து நம்ம கரெக்டா கெஸ் பண்ண முடியாது எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன கொடுத்தாலும் நீங்க படிச்சு பார்த்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டு 3 பேராவை எழுதி அதுக்கு ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இதுல சொல்றதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அடுத்து போலாம். அடுத்து என்னன்னா லெட்டர் ரைட்டிங். ஓகே, இப்போ லெட்டர் ரைட்டிங் பார்க்கலாம். லெட்டர் ரைட்டிங்க்கு 8 மார்க். அதாவது 3 கொடுத்து ஏதாவது 1 எழுத சொல்லுவாங்க, 1 எழுதுனா 8 மார்க். இப்போ லெட்டர்லயே 2 டைப்ஸ் ஆஃப் லெட்டர் இருக்கு. ஒன்னு பர்சனல் லெட்டர் இருக்கு, இன்னொன்னு பிசினஸ் லெட்டர் இருக்கு. இந்த பர்சனல் லெட்டர்ன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் வந்து பர்சனல் லெட்டர்ல வந்துடும். பிசினஸ் லெட்டர் இல்ல அபிஷியல் லெட்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னா, நம்ம வியாபார ரீதியாவோ அல்லது வேற விஷயமாவோ நம்ம லெட்டர் எழுதுனீங்கன்னா அது வந்து பிசினஸ் லெட்டர்னு சொல்லலாம், அல்லது அபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2 லெட்டர் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்சனல் லெட்டர். இப்போ பர்சனல் லெட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பர்சனல் லெட்டர்ல சென்டர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால இந்த இடத்துல உங்க வீட்டு அட்ரஸோ உங்க பேரெல்லாம் எழுதக்கூடாது. உங்க பேர் எழுத வேண்டிய போது நீங்க என்ன பண்ணணும், XXXன்னு எழுதணும். ஓகேவா? அதே போல உங்க அட்ரஸ் எழுதும் போது அங்க நீங்க YYY அப்படின்னு எழுதணும், அவ்வளவுதான். நீங்க லெட்டர் எழுதும் போது அட்ரஸ்ல YY போடணும், பேர்ல XX போடணும். சோ இப்படிதான் நீங்க எழுதணும். உங்க அட்ரஸையோ உங்க பேரையோ எழுதக்கூடாது, சரியா? ஓகே, சென்டர்ஸ் அட்ரஸ்ல இந்த Y போட்டுருங்க. அடுத்து டேட் போடணும். டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டியர் ஃபாதர், சிஸ்டர், மதர், ஃப்ரெண்ட் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம்.